Hello everyone, welcome back to banusameekitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி எக் சேமியா எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க. முட்டை சேமியா வந்து ரொம்ப பிரியாணி டேஸ்ட்லயே இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல டின்னருக்கோ செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1 இன்ச்சு பட்டை, இது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது பிங்க் கலர்ல வந்தா போதுங்க, நமக்கு ரொம்ப கோல்டன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. இதுல காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுத சேர்த்ததும் கேஸ் ஸ்டவ் லோல ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சு வந்துடுச்சு. இப்ப நாம இதுல காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாலாம் கருகிடாம பார்த்துக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிடும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ நாம இதுல கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்க கொஞ்சம் புதினா கூட சேர்த்தா நல்லா ஃப்ளேவரா இருக்குங்க. நான் இங்க கொத்தமல்லி தழை தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்கே 500 கிராம் சேமியா எடுத்திருக்கேங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க எந்த சேமியா யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில சேமியா சீக்கிரம் வெந்துடும், ஒரு சிலது வேகிறதுக்கு லேட் ஆகும். உங்க சேமியாக்கு ஏத்தா போல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம முட்டையை உடைச்சு ஊத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதுல தேவைக்கேற்ப முட்டையை நீங்க உடைச்சு ஊத்துக்கோங்க. ஒரு 4-5 முட்டை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுல நான் வந்து இங்க 5 முட்டை சேர்க்கிறேங்க. முட்டையை சேர்த்துட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. ஏன்னா முட்டையெல்லாம் வேகணும். ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, உடைஞ்சு போயிடும் முட்டை. லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்ல முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த முட்டையை என்ன பண்ணுங்க, தனியா எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. ஏன்னா இது கூடவே நீங்க சேமியா சேர்த்தீங்கன்னா முட்டை எல்லாமே உடைஞ்சு போயிடும். இந்த முட்டைகளை தனியா பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில சேமியாலாம் வெந்த பிறகு நம்ம இதை மேல சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லா முட்டையும் எடுத்தாச்சு. இப்ப இந்த தண்ணியில நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் இங்க அணில் சேமியா சேர்த்திருக்கேங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப சீக்கிரம் வெந்து போயிடும். இதே நீங்க சேமியாலாம் சேர்க்குறீங்க பாம்பினோ அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு ஏத்தா போல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒரு வாட்டி. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நீங்க இப்ப சேர்த்துக்கோங்க, உப்பு கம்மியா இருந்ததுன்னா. இந்த சேமியா எனக்கு கொஞ்சம் தண்ணியிலேயே சீக்கிரம் வெந்துருங்க. நான் சொன்ன மாதிரிதான் உங்க சேமியாக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, சூப்பரா சேமியா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலயே இந்த சேமியா எனக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த முட்டைகளை இது மேல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம இப்ப இதை மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க.
2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரான எக் சேமியா பிரியாணி ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பிரியாணி ஃப்ளேவராகவே இருக்கும். இதை நீங்கள் லஞ்சுக்கோ இல்லைன்னா டின்னருக்கோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.